புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை, ஜெயராம் ஹோட்டல் எதிரே கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். 7ஆம் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த அவுட் சோர்சிங் ஊழியர்களுக்கு பல ஆண்டுகளாக சம்பளம் வழங்காத நிலையில் அவர்கள் இன்று மருத்துவமனை முன்பு போராட்டத்தை தொடங்கினர். புதுச்சேரி மாநிலம் 7ஆம் அரசு மருத்துவமனையில் கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரியும் அவுட் சோர்சிங் ஊழியர்கள் சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று 7ஆம் அரசு மருத்துவமனை முன்பு அவர்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கினர். இந்த போராட்டத்திற்கு திமுக பிரமுகர் அறதடி போஷியா ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 7ஆம் அரசு துறைகளில் பணிபுரியும் அவுட் சோர்சிங் ஊழியர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக சம்பளம் கிடைக்காமல் குடும்பம் நடத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் சிலர் வெளியேறி வருகின்றனர். கொரோனாவில் இக்கட்டண காலங்களில் உயிரிழந்துள்ளனர். வேலை செய்தவர்கள் சரியான அடையாளம் இல்லாமல் தவித்து வந்தனர். அவர்கள் சார்பில் தங்களின் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் அவர்களுக்கு உடனடி நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஒதியஞ்சாலை போலீசாரை கண்டித்து திமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அனிபால் கென்னடி. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுவன் பாதாள சாக்கடையில் விழுந்தது சம்பந்தமாக விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தான் மாற்றுத்திறனாளி என்று தெரிவித்திருந்தும் இழிவுபடுத்தும் வகையில் பேசினார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒதியன்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் அளித்த 15 தினங்கள் ஆகியும் அந்த புகாரின் மீது இதுவரை போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையிலும் சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கும் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஒதியம்சாலை போலீசாரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு போலீசாரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்க மறுத்த திமுகவினர் காவல் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனால் காவல் நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பேசிய போலீசார் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று உறுதி அளித்ததன் பெயரில் போராட்டத்தை திமுகவினர் கைவிட்டனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மகளிர் அணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த் கூறும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி காது கேளாத மாற்றுத்திறனாளி என்று தெரிந்தும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அன்பழகன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். பாஜக நகர மாவட்ட பொறுப்பாளராக பதவியேற்ற செல்வகணபதி என்ற சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொறுப்பாளராக செல்வகணபதி நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் இல்லத்தில் அவரை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க தொகுதி பொதுச் செயலாளர்கள் விஜயகுமார், கடகராஜ் மாவட்ட மகளிர் அணி புவனேஸ்வரி, மாவட்ட OBC அணி மஞ்சுளா, அமலமேலு தொகுதி செயலாளர்கள் சவுந்தரராஜன், பாஜக பிரமுகர் பாலா மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் மஞ்சினி, விஜயரங்கம் உள்ளிட்ட பல கலந்து கொண்ட பின்னர் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டிற்கான காலண்டர் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கவர்னர் தமிழிசையை சந்தித்த சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஆளுநர் மாளிகையில் இன்று புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மற்றும் பொதுமக்கள் பல கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து
பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து திரும்பிய போது சிறுமியை கேலி செய்ததை தட்டி கேட்ட இளைஞர் கொலையானது வழக்கில் 2 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். புதுச்சேரி நோடாங்குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் விக்னேஸ்வரன் வயது 24, இவரது நண்பர் ராஜேஷ். இவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 31 இரவு புதுச்சேரி வந்தனர். கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை பார்வையிட்டு இருசக்கர வாகனங்களில் ஊர் திரும்பிய நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை சந்திப்பில் இவர்கள் வந்தபோது அங்கு நின்ற சிலர் சிறுமியை கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட மோதலில் விக்னேஸ்வரன் கழுத்தில் தாக்கப்பட்டதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார், விக்கி ஆகியோர் விக்னேஸ்வரனை தாக்கியது தெரிய வந்தது. இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடிய நிலையில் 2 பேரும் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களை மாஜிஸ்திரேட் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வெளியூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண் உயிரிழந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காரணத்தால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த வெளியூர் கடுவாய்ப்பேட்டை முதல் வன்னியர் வீதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன், கோயில் அர்ச்சகர். இவரது மனைவி வள்ளி, வயது 40. இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். வள்ளிக்கு நேற்று இரவு வயிற்று வலி ஏற்பட்டு அவதிப்பட்டுள்ளார். இதையடுத்து உறவினர்கள் வெளியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பணியில் இருந்த செவிலியர் மாத்திரை மற்றும் OAS பவுடர் கொடுத்துள்ளார். இதன் பின் வீட்டுக்கு சென்ற வள்ளிக்கு இன்று அதிகாலை மீண்டும் வயிற்று வலி வந்துள்ளது. மீண்டும் வெளியூர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அவருக்கு மாத்திரை கொடுத்துள்ளனர். அதனை வாங்கிக் கொண்ட வள்ளி வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று மதியம் வள்ளிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் வெளியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அங்கு வள்ளியை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர். ஆனால் ஓட்டுநர் இல்லை என்று கூறி ஆம்புலன்ஸ் வழக்கு மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வள்ளியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஏழைமாரியம்மன் கோயில் எதிரில் வள்ளியின் உடலை சாலையில் வைத்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது ஆம்புலன்ஸ் கேட்டு கொடுக்காததால் வள்ளி இருந்ததாக குற்றம் சாட்டினர். மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டத்தில் எனக்கு ஒப்புதல் இல்லை. அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. அதில் கட்டுப்பாடு தேவை. கொண்டாட்டங்கள் அனைத்தும் வரைமுறை தேவை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் தமிழிசையை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பொதுமக்கள் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை, புத்தாண்டில் புதுச்சேரி வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். மத்திய அரசின் திட்டங்களுக்கு அதிக உதவிகள் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மத்திய அரசு ஆதரவை தரும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து புதுச்சேரி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ எனது பங்கு இருக்கும் என்றார். மத்திய அரசு நிதி சரியாக தருவதில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதிய வருடத்தில் எதுவும் கூற வேண்டாம் என நினைத்தேன். மோதல் போக்கிலேயே கடப்பது சரியாக இருக்காது. யாரையும் வஞ்சிக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இருக்காது என தமிழிசை தெரிவித்தார். மத்திய குழு மழை சேதத்தை பார்வையிட்டது. மாநில அரசுக்கும் கடமை இருக்கிறது. மத்திய அரசு செய்யவில்லை என்று சொல்வது சரியில்லை. மத்திய அரசு எவ்வகையிலும் புறக்கணிக்காத வட மாநிலங்களுக்கு மட்டும் செய்வதாக கூறுகிறார்கள். அதற்கு பிரதமர் திருச்சியில் பதில் கூறியுள்ளார் என கூறிய தமிழிசை, எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்த நாடாக மத்திய அரசு முன்னேற்றுகிறது. ரேஷன் கடைகளில் வரிசையாக நிற்க வைத்து தருவதை விட அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதுதான் அன்புடன் நடத்துவதாகும். கர்நாடகா, தெலுங்கானாவில் வங்கி கணக்கில் தான் பணம் செலுத்துகின்றன என்றார். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 4 மாணவர்களில் கடலில் உயிரிழப்பு, கொலை நடந்துள்ளது. இது தொடர்பாக டிஜிபியிடம் விசாரிக்க உள்ளேன் எனவும் அவர் கூறினார். ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டத்தில் எனக்கு ஒப்புதல் இல்லை. அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. அதில் கட்டுப்பாடு தேவை. கொண்டாட்டங்கள் அனைத்துக்கும் வரைமுறை தேவை. அரசிடமும் டிஜிபியிடமும் கேட்கிறேன். கொண்டாட்டம் அளவு மீறி திண்டாட்டமாகவும் மாறிவிடக் கூடாது என தமிழிசை தெரிவித்தார். கடலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை என்பது குறித்து டிஜிபியிடம் வலியுறுத்தப்பட்டதாக தமிழிசை கூறினார். தெலுங்கானா முந்தைய முதல் மந்திரி அரசியலமைப்பு மதிக்கவில்லை. இது ஊர் அறிந்த விஷயம். தற்போது புதிய அரசு வந்துள்ளது. முதல் மந்திரி வந்து தன்னை பார்த்து வாழ்த்து தெரிவித்தார்.
கவர்னருக்கும் முதல் மந்திரிக்கும் புரிந்துணர்வு நட்புணர்வு இருந்தால் மக்களுக்கு பலர் தரும். கருத்து வேறுபாடு மோதலாக இருக்கக்கூடாது என்று தமிழிசை குறிப்பிட்டார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.